வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ ஒரு 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 T20யோட ஃபைனல் அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். எஸ், த ஃபைனல் 8 மார்ச் 7 மணிக்கு நம்மளோட ஃபேவரட் அகமதாபாத் மோடி ஸ்டேடியம் நடக்க போகுது. இந்தியா வந்து குவைட் ஃபேவரட்ஸ் தான் எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா ஒரு மாதிரி அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு மாதிரி வந்துட்டோம் ஓரளவுக்கு. அந்த சைடு வந்து யாரு வருவான்னு பார்த்தா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ். பட் எண்ட் ஆஃப் த டே இந்தியால வந்து அடி வாங்கிட்டு போன நியூசிலாந்து வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு போனாங்க. ஏன்னா இந்தியால வந்து பிராக்டிஸுக்கு தான் நியூசிலாண்டே வந்தாங்க. பட் அப்போ அங்க ஆடின டீம் அந்த லெவலுக்கு ஒண்ணுமே நமக்கு பாராவே இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா நம்ம போட்டு த்ராஷ் பண்ணிருந்தோம். பட் அந்த டீம் திரும்பவும் ஃபைனல் வந்திருக்காங்க. பட் அந்த பைலைட்டர் மாதிரி இருக்காது. இது கண்டிப்பா ஒரு செம மவுத் வாட்டரிங் கேமா தான் இருக்கும். ஏன்னா செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்காவை போட்டு பொழந்தது நியூசிலாந்து தான். ஸோ அதனால ஒரு செம எக்ஸைட்டிங்கான கான்டெஸ்ட் இருக்கு. இதுக்கப்புறம் IPL வரப்போகுது. ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு 3 மாசத்துக்கு நீ மஜா தான். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கூட நம்ம சந்திரமௌலி ப்ரோ வந்திருக்காரு. வணக்கம் ப்ரோ. ஸோ நம்ம ப்ரிவியூல சூப்பர். நம்ம ப்ரிவியூல எல்லா டீமும் இது டிஸ்கஸ் பேசிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ வருக. ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் ப்ரோ. ஃபைனல் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து அட் அகமதாபாத் ஸ்டேடியம். ஸோ உங்களோட குவிக்கா உங்களோட ஒரு தாட் ப்ராசஸ் சொல்லுங்க. நாம அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா. அதாவது இந்த லவ் டசன்ட் ஃபேட் இன் அ ட்ரூ மேரேஜ்னு வாங்க. அந்த மாதிரி எத்தனை நாள் கழிச்சு பார்த்தாலும் நம்மளோட ட்ரூ லவ் வந்து நம்ம கண்ணுக்கு அப்படியே ஒரு எக்ஸைட்டிங்கா ஃப்ரெஷ்ஷா தெரியும். அந்த மாதிரி தான் இந்தியா எத்தனை ஃபைனல் வந்தாலும், இதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு எத்தனை ஃபைனல் வந்தாலும், நான் 2003ல பார்க்க ஆரம்பிச்சேன் கிரிக்கெட்டை. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது ஒரு வேர்ல்ட் கப் தான். அப்போ வந்து இருந்த ஒரு ஹார்ட் பீட், ஒரு நர்வஸ்னஸ், ஒரு எதிர்பார்ப்பு இப்போ 2026ல 23 வருஷம் கழிச்சு அப்படியே இருக்கு. இஃப் நாட் இட் ஹஸ் காட்டன் பெட்டர். நம்மளோட கேமோட புரிதல்லாம் இம்ப்ரூவ் ஆகி ஓவர் த இயர்ஸ். ஸோ வெரி பிக் மொமெண்ட் எட் அகைன். அந்த டேல அதான் பெரிய ஈவெண்ட். மார்ச் மாசத்துக்கே இதான் ஒரு பெரிய களை கட்டி இருக்குது. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அகமதாபாத் ஸ்டேடியம், எஸ், வெரி ஃபேமஸ் ஆர் இன்ஃபேமஸ் சொல்ல முடியாது. யாரு வந்தாலும் சும்மா சைலன்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்ற ஸ்டேடியமா போயிடுச்சு. மும்பைல ட்ரை பண்ணாங்க, சொன்னாரு சாம் கரன் கூட சைலன்ஸ் பண்ணுவோம். சைலண்டா இருந்தாங்களா பாத்தீங்களா? அதான் வந்து ஒரு லெகசி ஸ்டேடியமோட அழகே அதுதான். ஐ ஹோப் அகமதாபாத் மாதிரி ஸ்டேடியம்ஸ்லாம் அதுல கத்துட்டு தே கம் ஆன் டு தட். மும்பை, சென்னைலாம் அந்த கிரௌடோட லெவலே வேற லெவல்ல இருக்கும். பீப்புள் கிரிக்கெட்டர்ஸ் வில் ஃபீட் ஆஃப் த எனர்ஜி அந்த கிரௌட்ல இருந்து. அவ்வளோ மேட்சஸ் பார்த்துருக்கேன் சென்னையில, மும்பைலயும் கொஞ்சம் நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கேன் நான். சான்ஸே இல்லை. அந்த வைபு அகமதாபாத்ல எப்படியாவது கொண்டு வரணும். பீப்புள் ஷுட் ஸ்டெப் அப் நவ். அண்ட் இட்ஸ் நாட் அ பேட் டீம் டு லூஸ். இல்லை தோத்தா கூட சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து கிட்ட தோத்தா மட்டும் ஒரு சின்ன வலி கம்மியாகும். வலிக்காதுலாம் இல்லை, இந்தியா தோத்தா வலிக்கும் தான், பட் கொஞ்சம் கம்மியாகும். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல கிரிக்கெட் கான்டெஸ்ட், மவுத் வாட்டரிங் கான்டெஸ்ட் தான் ரொம்ப எதிர்பார்த்து எல்லாரும் வந்தாங்க அப்படின்னா செமையா இருக்கும். நாளைக்கு ஒரு வேற லெவல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபைனலா இருக்கும். சூப்பர். அதான் நினைச்சேன் ப்ரோ, கரெக்டா. ஏன்னா நான் வந்து சாம் கரன் வந்து அப்படி பேசும்போது அடிச்சதுக்கு அப்புறம் நான் ரிவ்யூல வந்து இதுதான் நான் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். போற வரவெல்லாம் இந்தியாவை சைலன்ஸ் பண்ண முடியாது. இந்தியால அதுக்குன்னு பிறந்து வரணும்டா. டிராவிஸ் பேட் கமின்ஸ் இல்ல நம்ம பவுமா அந்த மாதிரி ஒரு ரிமார்க்கபிளா ஏதாவது நீங்க பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்ல வந்தேன். ஆனா இங்கிலாந்து போட்ட அந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபைட்ல வந்து இப்ப அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. நல்ல ஃபைட், நல்லா ஆடினாங்க. ஆனா அந்த 13வது ஓவர்ல நான் மேட்ச் அப்படியே டிவில தான் பாத்துட்டு இருந்தேன். 13வது ஓவர்ல அப்படியே ஹோல் ஸ்டேடியமே வந்தே பாரதம் பாடுறாங்க, ஜனகணமன பாடுறாங்க. சோ அப்படியே ஒரு பயங்கர கூஸ் பம்ஸா இருந்துச்சு. வான்கடே அந்த ஃபைனல் இல்ல செமிஃபைனல் அந்த ஒரு ஜனகணமன வந்தே பாரத் அதெல்லாம் பாடும்போது அப்படியே நரம்பெல்லாம் முறுக்கேறி இருக்கு வருது. அந்த பிளேயர்ஸ் வந்து அவங்களோட ஆரா அல்ல அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நீங்க தனியா இல்ல, நீங்க 11 பேர் தனியா இல்ல, உங்களை சுத்தி 1,11,000 பேர் அவங்க பின்னாடி நாங்க இருக்கோம். அது போக 110 கோடி பேர் உங்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை கொடுக்கும் டெஃபினட்டா. அதுவே அந்த 11 பேருக்குமே டெஃபினட்டா ஒரு புஷ் கொடுக்கும். நீங்க இந்த மேட்ச்ல வந்து எக்ஸ்ட்ராடனரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டெஃபினட்டா ஒரு புஷ் கொடுக்கும். நாடி, உன்னோட இனிஷியல் தாட்ஸ்? இனிஷியல் தாட்ஸ்னா அதேதான். இந்தியா ஃபைனல் வருன்றது எக்ஸ்பெக்டட், எக்ஸப்ட் தட் அகமதாபாத் லாஸ். நம்ம சவுத் ஆப்பிரிக்கா லாஸ் ஆனப்போ நிறைய அடிச்சோம். பிகாஸ் அவங்களோட மிஸ்டேக், தேவையில்லாம உள்ள வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்து அக்சர் பட்டேலை எடுத்துட்டு பண்ணது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். அந்த பிளண்டரை
உடனே அப்பா தப்பு பண்ணிட்டப்பா, இந்த ஆஃப் ஸ்பின்னர் ஸ்ட்ராட்டஜி லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்பெல்லாம் இல்ல, தேவையில்லாம கை வச்சிட்டோன்னு அக்ஷர் பட்டேல் டே இன் அண்ட் டே அவுட் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்வேல்யூபிள் அசெட் டு தி டீம். நிறைய பேர் பேச மாட்டாங்க அக்ஷர் பட்டேலை பத்தி. யாரா நல்லா ஆடுறா, சஞ்சு சாம்சன் சூப்பரா ஆடுறாரு, செமையா பும்ரா ஓவர் போடாரு, வருண் சக்கரவர்த்தி மோஸ்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சூரியகுமார் நல்ல கேப்டன்சி பண்ணாங்க. யாருமே அக்ஷர் பட்டேலை பத்தி பேச மாட்டாங்க. குரூசியல் ஓவர்ஸ் போட்டாரு, ஆன் பாயிண்ட் ஃபீல்டிங்ல நிக்கிறாரு, குரூசியல் கேச்சஸ் எனி டைம். இந்த 2 கேச்சஸ் சொல்ல, இதுக்கு முன்னாடி லீக் மேட்சஸ்லயும் சரி செம்ம குரூசியலான ஓவர்ஸ் போடுறாரு. இவர் போட குரூசியல் ஓவர்ஸ் அடிக்க போயிட்டு சம்டைம்ஸ் இதுவாகிட்டு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடுறதாகட்டும். ஸோ எனக்கு வந்து 2024 இந்த கிளாஸ் அடிச்சாரு. அதை தவிர அக்ஷர் பட்டேல் ரொம்ப பேடெல்லாம் போட்டது கிடையாது. ஆல்வேஸ் கிரைசிஸ் பிளேயர். இப்போ அவர் பேட்டிங்ல எங்கேயுமே ப்ரூவ் பண்ண மாதிரி வரல. எனக்கு என்னமோ தோணுது அகமதாபாத்ல பேட்டிங்ல முன்னாடி வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கிரைசிஸ் தான் இல் பி புஷிங் பேக். இப்போ இவர் ஏன் முன்னாடி வரலன்னா, சிவம் துபேன்ற ஒரு பெரிய மத யானை அப்படின்னு ஒருத்தர் வந்து உருவாயிருக்காரு. நம்ம சிஎஸ்கே பிளேயர்னு சொல்ற அவரோட இந்த எவல்யூஷன் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்பி அனுப்புறாங்க. இவர் விக்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ண வேணாம், இவர் விக்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணாம இவர் அடிக்க முடியுன்றத ப்ரொடெக்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, சிவம் துபே ப்ரொடெக்ட் பண்ணுவோம், ஸோ லாஸ்ட் 50 ஓவர்ஸ்ல யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்ப அவர் ரோலே மாத்தி இவர் ஆடாருன்னா கடைசி வரைக்கும் இருக்கும், இல்லைன்னா கேம் முடிச்சு கொடுத்துட்டு பின்னாடி ஒரு ஆடுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த இம்ப்ரூவைசேஷன் தான் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் ஆஃபா இருக்காரு, அவர் மட்டும் கொஞ்சம் பெட்டரா போட்டாலே போதும். நியூசிலாந்து வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கு. எக்ஸப்ட் அந்த டாப் ஆர்டர் மட்டும் நம்ம 2015 வேர்ல்ட் கப் வைப்ஸ் தான் வருது. விராட் கோலி, ரோஹித் சர்மா, சிகர் தவான் மட்டும் ஆடுவாங்க. பின்னாடி அஜிங்கியா ரஹானே அவங்கள பெரிய ரோல் கிளாரிட்டி இருக்காது, வந்து கொஞ்சம் அடிக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இவங்க டீம் அந்த டாப் 2 மட்டும் தான் ஹெவியா இருக்கு. பவுலிங் கொஞ்சம் வல்னரபிளா இருக்கு. நமக்கும் அப்படிதானே, ஸ்டுவர்ட் பின்னி இருந்தாரு, மோஹித் சர்மா இருந்தாரு, வருண் அரோனா அந்த மாதிரிலாம் இருந்தாங்க, ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பவுலிங் கொஞ்சம் அவங்களுக்கு சசெப்டபிள் தான். ஸோ தே கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் டாப் ஆர்டர். சேசிங் தான் ஆட போறாங்க எனக்கு தெரிஞ்சு. டாஸ் வந்து ஒரு ஃபேக்டராகவே இருக்காது. இந்தியா டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஃபர்ஸ்ட், நியூசிலாந்து வின் பண்ணா பேட்டிங் செகண்ட். ஸோ டாஸ் ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்காது. அதை சேசிங் எப்படி டிஃபெண்ட் பண்ண போறோன்றது நம்ம இப்பதான் பார்த்தோம். ஒரு நெயில் பேட்டிங் கேம். அண்ட் வான்கடே ஸ்டேடியம் பத்தி சொன்னீங்க, அது ஆனா பண்ணிக்கிறேன். ஏன் இப்ப இவர் அவுட் ஆனப்ப கூட, ஜேக்கப் பெத்தல் அவுட் ஆனப்ப கூட அந்த அந்த இதுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணாம அந்த ஜேக்கப் பெத்தலுக்கு ஒரு சின்ன ரெகக்னைசேஷன் கிடைச்சது. ஸோ அந்த ஒரு பாஸ், அந்த ஒரு சைலன்ஸ் வந்து தட் ஷோஸ் த கிரௌட் மெச்சூரிட்டி. ஸோ அது வந்து நான் ஏன் டைம் அண்ட் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, தட் ஷோஸ் கிரிக்கெட். ஸோ ஒரு டைமென்ஷனா பார்க்காம அதர் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குற கிரௌட்ஸ் வந்து ரொம்ப ரேர். அது வந்து என்ன சொல்றது, எம்சிஜி அந்த மாதிரி கிரவுண்ட்ல நடக்கும், இல்லைன்னா லார்ட்ஸ்ல நடக்கும். ஸோ அது இந்தியாவில் இந்த மாதிரி ஸ்டேடியம் நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணோம். டீம் ஸ்டெப் அப். லைக் 1.5 லட்சம் பேர் வருமானம்னு பார்க்காம, கிரிக்கெட்டோட ரெவென்யூன்னு பார்க்காம, கிரிக்கெட்டோட அந்த ஒரு ஆராவை பார்க்கணும், அந்த ரெஸ்பெக்டை பார்க்கணுன்றது என்னோட தாட்ஸ். சூப்பரா. ஓகே, இப்ப நம்ம வந்து ஒரு ஹை லெவலா சம் அப் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து இன்டு த கேம் போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்குவாட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். பெருசா மாற்றங்கள் இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும், போத் ஃப்ரம் இந்தியா அண்ட் நியூசிலாந்து. உங்களோட தாட்டை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா உங்களுக்கு வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பா வின்னிங் காம்பினேஷனை அதுவும் ஃபைனல்ஸுக்கு மாத்துறதுலாம் வந்து மேபி 1-2 ஐபிஎல் ஃபைனல்ல ஷிகார் தவானுக்காக ஜெயதேவ் உனட்கட் கொண்டு வந்ததை தாண்டி எனக்குலாம் எக்ஸாம்பிளே கிடையாது வின்னிங் காம்பினேஷனை ஃபைனல்ல மாத்தி நம்ம ஜெயிச்சோம் அப்படின்லாம். இருக்கு யூசப் பதான் 2007 வேர்ல்ட் கப் ஃபைனல். எனக்கு என்னடா சேவாக்க காணோம் அப்படிதான் இருந்தது. போய் மேட்ச் பாக்குறேன் நானு, உள்ள பார்த்தா சேவாக்க காணோம். எங்கன்னு பார்த்தா இன்ஜுரி, வெளியே போயிட்டாரு. யூசப் பதான் வந்து லிக்ஸ் அடிப்பாரு. அதான் அன்டில் அன்லெஸ் இன்ஜுரின்னு சொல்றேன். அந்த மாதிரிதான் யாரும் இல்ல இது வரைக்கும். இப்போ வரைக்கும் கிளியரா இருக்கு. இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த கம்மிங் இன்டு தி வேர்ல்ட் கப் அந்த காம்பினேஷனை டிங்கர் பண்ணிட்டாங்க. இஷான் கிஷன் மேட் வெரி கம்பெலிங் கேஸ், அதுல ஒரு டவுட்டே இல்லை. ஆனா இஷான் கிஷன் உள்ள வந்தோடனே சஞ்சு சாம்சன் வெளில போனோடனே அபிஷேக் சர்மா நம்பர் 1 T20 பேட்டரா உள்ள வந்துட்டு அப்படியே அந்த ரித்தமே போயிடுச்சு மொத்தமா. அது இதெல்லாம் இன்டான்ஜிபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கண்ணுக்கே தெரியாது, ஸ்டாட்ஸ்ல தெரியாது. அந்த காம்பினேஷன் ஆனா அப்படி வச்சாதான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ தேவையில்லாம அதனால தெரியாத மேட்டருக்குள்ள போயிட்டு ஃபைனல்ஸ்ல கைவிடுறது வந்து வெரி பேட் டிசிஷனா இருக்கும். ஸோ எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பை சான்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சிட்டோம், அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணிடணும். ஆமா, சோ இதுல கரெக்ட் ப்ரோ. இப்போ ஸ்குவாட் சேஞ்சஸ்க்குலாம் இங்க வந்து வழியே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இஷான் அண்ட் அபிஷேக் வந்து கிளிக் ஆகல ஓப்பனிங்ல. ரெண்டுமே கம்பெலிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து அதெல்லாம் ஓகே தான். சஞ்சு ஃபார்ம் இல்ல, பட் இவங்க 2 பேரையும் கொண்டு வந்தாங்க இந்த வேர்ல்ட் கப்ல. பட் அது வந்து கிளிக் ஆகல. அதுக்கப்புறம் இந்தியா பண்ண ஒரே சேஞ்ச் அக்ஷர் பட்டேல் சேஞ்ச். அது வந்து மேண்டேட்டரி, அது வந்து ஒரு மூளை இல்லாதவன் தான் அப்படி ஒரு சேஞ்ச பண்ணுவான். ஆனா அதை நீங்க விட்டுருங்க. சஞ்சு சாம்சன் வந்து அவர் நீங்க உள்ள கொண்டு வரும்போது இந்தியாவுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. இப்ப நோ லெஃப்ட் கார்ட்ஸ் அவைலபிள்னு சொல்லுவாங்கல்ல, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணணும்.
என்ன பண்றேன்னா என்கிட்ட கார்டே இல்ல போடுறதுக்கு, ஜோக்கர்ன்ட்டு தான் இருக்கு, எனக்கு போடுவோன்னு சொல்லிட்டு ஒரு பண்ண காம்பினேஷன் சேஞ்ச் தான் ரிங்குவை வெளியே உட்கார வச்சு சாம்சனை முன்னாடி போட்டது. நீ சாம்சன் வந்து ஒரு பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு, வேற வழி இல்லாம அவர் உட்கார வச்சேன்னு கேட்டா அதுவும் கிடையாது. கடைசி 10 மேட்ச் அவர் அடிக்கவே சுத்தமா, வேற வழி இல்லாம அவர் வெளியே உட்கார வச்சிருக்கோம். வேர்ல்ட் கப்புக்கு செலக்ட் பண்ணிட்டோங்கிறதுனாலதான் அவர் ஸ்குவாட்ல இருந்தாரு. பட் அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் உள்ள வந்து இவரு நம்ம டீமுக்கே வந்து வேற ஒரு முறையில கொடுக்குறாரு, அவங்க டீம் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ஸ்டார்ட்ட கொடுக்குறாரு. சோ அது வந்து நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சஞ்சு சாம்சன் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டார்ட்டே இருக்கா சுத்தமா. 2 பேர்ல அபிஷேக் சர்மா வழக்கம் போல 0 பார்ட்னர்ஷிப்பே உங்களுக்கு தான் கிடைச்சது. ஆமா, பார்ட்னர்ஷிப்பே இருக்காது. பவர் பிளே முடியும் போதே 30 for 3 இல்ல 40 for 3 அந்த மாதிரி ஒரு மாதிரி பிலோ த 8 or 9 ரன் ரேட் தான் ஆடிட்டு இருப்பாங்க. பட் சஞ்சு சாம்சன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பயும் அபிஷேக் அடிக்கிறது இல்ல, ஆனா சஞ்சு ஆடி கொடுத்துருவாரு உங்களுக்கு. உங்க ரன் ரேட் எல்லாமே ஒரு 10, 10.5, 11 அந்த ரேஞ்சில இருக்கு. சோ சஞ்சுவோட இன்க்ளூஷன் டீம் காம்பினேஷன் இப்பதான் அமைஞ்சிருக்கு. நான் ஒரே ஒரு பாயிண்ட் அபிஷேக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டில் ஹி வில் பி தி நம்பர் 1 பேட்டர். அதெல்லாம் அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் ஏன் அவசரப்படுறீங்க, அதுதான் திரும்ப 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 கேக்குறேன். எல்லாருமே ஆஃப் ஸ்பின்னரோட ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து எனக்கு ஆக்சுவலா கிரிக்கெட் வந்து நம்ம பாக்குறதுதான், நமக்கே தெரியுதுங்க. அவசரப்படாதீங்க, ஏன் அவசரம்? அதான் சஞ்சு அங்க வந்து நீங்க நல்லா அப்படின்னா, டே 2 4 அடிச்சுட்டா போதுண்டா, சிங்கிள் ஸ்ட்ரைக் மாத்துன்னு சொல்லிட்டே இருக்காரு. திரும்ப லாஃப்டட் ஷாட்ஸ்க்கு அந்த பாலுமே லாஃப்ட் ஆட முடியாது, லாஃப்ட் ஆடுறதுக்கு அவசியமே கிடையாது, ஏரியல் ஷாட்டே ஆட தேவையில்லை. இதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அழகா ஒரு ஆஃப் சைட்ல ஒரு 4 அடிச்சாரு, அப்புறம் மிட் விக்கெட்ல ஒரு 4 அடிச்சாரு, போதுமே 8 ரன் வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு முடிஞ்ச சிங்கிள் மாத்தி ஸ்ட்ரைக்க மாத்தீங்கன்னா பவுலர் பிரஷர்ல போயிடும். ஏன்னா பவுலர் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடும், ஐயோ அபிஷேக் சர்மா ஆஃப் ஸ்பின் கொண்டு வந்து விக்கெட் எடுக்க முடியல, அப்ப அவங்களோட பிளான் 1 வந்து ஃபெயிலியர். பிளான் 2க்கு வந்துடலாம், நம்ம திரும்ப ஆஃப் ஸ்பின் வந்து சஞ்சு சாம்சன் அங்க இருந்தான்னா திரும்ப வந்து நம்ம வந்து ஆஃப் ஸ்பின் வச்சு ஆட முடியாது அப்படின்னு நம்ம ஆப்போனண்ட பிரஷர்ல போடணும். அப்பதான் அவன் வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி அவனோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வருவான், தப்பு பண்ணுவான், நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதை விட்டுட்டு அவன் விரிக்கிற வேலையில நம்ம போய் மாட்டிக்கிறோம். அதுதான் சீரியஸ்லி. அண்ட் ஆப்ஷன் 2 எந்த டீம்கிட்டயும் இருக்கிற மாதிரி தெரியல. அபிஷேக் சர்மாக்கு ஆஃப் ஸ்பின்னர் ரெண்டு ஓவர் ஆஃப் பவர் பிளே ஆஃப் ஸ்பின்னர் அபிஷேக் சர்மா தாண்டிட்டாருன்னா, ஐ வாண்ட் டு சி வாட் ஆன்சர்ஸ் டீம்ஸ் ஹேவ். ஒன்னும் கிடையாது, வேற யார் போட்டாலும் அடிதான். ஸோ அதான் ஈகோ வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆனும், எல்லாம் கேம் பண்ணிடும். விராட் கோலி அதானே சொல்லுவார், அந்த 2 வருஷம் செஞ்சுரி டாட்ல நீ வந்து கேம் கிட்ட அகங்காரம் காட்டினா கேம் உங்ககிட்ட அகங்காரம் காட்ட ஆரம்பிச்சிடும். மோடி கிட்ட போய் சொல்லியிருப்பாரு அந்த வேர்ல்ட் கப் இந்த ஸ்பீச்ல, அந்த பிரைம் மினிஸ்டர் டேபிள்ல. தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் டு அபிஷேக் சர்மா. தூபேக்கு தோனி சொன்னதுதான் இவருக்கும் பண்ணணும். எல்லா பாலும் 4-6 அடிக்கணும்னு அவசியம் இல்லை, சிங்கிளும் எடுக்கலாம். இவ்வளவு சிம்பிள். திஸ் இஸ் லைக் பாக்குற ஆடியன்ஸா பாக்குற நமக்கே தெரியுது. அஃப்கோர்ஸ் சம்படி வுட் ஹவ் கம்யூனிகேட்டட், பட் அவங்க ஏதோ ஒரு நான் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை மாத்துறேன், என் டிஎன்ஏல வந்து ஃபியர்லெஸ்னஸ் இருக்கு, அட்டாக் இருக்கு. 2023 ஃபைனல்ல இதே தான் பெரிய டிபேட் போச்சு. ரோஹித் சர்மா வந்துட்டு செல்ஃப்லெஸ்ஸா ரெக்லெஸ்ஸா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அதுதான் அந்த ஒரு சின்ன லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் தான். நீங்க வந்து ஃபியர்லெஸ்ஸா ஆடுறேன்னு போயிட்டு ரெக்லெஸ்ஸா ஆடக்கூடாது. உங்க கேம் இஸ் பிகர் தேன் யுவர் ஈகோ. ஜஸ்ட் போ டவுன் டு தி கேம் வில் போ டவுன் டு யூ இன் பிக் கிராட்டிடியூட். அப்சல்யூட்லி ப்ரோ, ஸ்பாட் ஆனா சொன்னீங்க. சோ அதுதான், ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் அவேர்னஸ். நீங்க நினைச்சு பாருங்களேன், அபிஷேக் சர்மா விக்கெட் மட்டும் நம்ம அங்க முன்னாடியே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒன்னும் இல்ல ஒரு 6 over 60 for 0 அப்படின்னா அங்க இருந்த ஆப்போசிஷனுக்கு கை இழுத்துக்கும், பாலே போட முடியாது. எப்படி போட்டாலும் அடிதான். கொஞ்சம் ரன்ஸை தேத்திக்கும், ஒரு 20 ரன் 30 ரன். ஏன்னா ஸ்டார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், விக்கெட்டை விடக்கூடாது. சவுத் ஆப்பிரிக்கா அதான் பண்ணாங்க. அவங்களோட பிளான்ஸுக்கு வந்து கரெக்டா அந்த மெக்லோம்கியை கொண்டு வந்தாங்க. டிகாக்கும் அதே தப்பு தான் பண்ணாரு. ஒரு பால் வந்து மிட் விக்கெட்ல ஆடினாரு, ஒரு மாதிரி 4 போச்சு, கொஞ்சம் பாட்டம் ஆஃப் த பேட் தான், பட் 4 போயிருச்சு. திரும்பவும் அதே மாதிரி ஆடினாரு, அதே மாதிரி கேட்ச். அதே மாதிரி ரியான் ரிக்கல்டனும் அப்படிதான், ஒரு கட் ஷாட்டுக்கு போனார், ஃபர்ஸ்ட் பாலே கட் ஷாட்டுக்கு போனாரு, அதே மாதிரி அவங்க பாயிண்ட்ல கேட்ச். சோ திரும்ப திரும்ப அவங்களோட பிளான்ஸுக்கு வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க நம்ம தலையை கொடுத்துடுறோம். சோ அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் அந்த அவேர்னஸ் மட்டும் இருந்து சஞ்சு சாம்சன் ஒரு ஸ்ட்ரைக் மாத்தி கொடுத்து சஞ்சுவை கொடுத்தா போதுமே, அவர் தான் பேக் ஃபுட்ல நின்னுட்டு வெளுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி நீங்க மேட்சப்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க பிளே பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா ஆப்போசிட்டா வந்து நம்ம கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் த கேம் கொண்டு போயிடலாம். ஏன் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு தி நம்பர் 1 மேஜிக் ஹேண்ட் பும்ரா கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பின் விசார்ட் இல்ல ஒரு மிஸ்டி ஸ்பின் போடக்கூடிய ஒரு பவுலர் கிடையாது. சோ எப்படி பார்த்தாலுமே ஆன் பேப்பர் நம்ம மேன் டு மேன் கம்பேரிசன் எடுத்தாலுமே நம்ம வந்து வே அஹெட் ஆஃப் நியூசிலாந்து. பட் நியூசிலாந்து எங்க நிக்கிறாங்கன்னா ஒரு டீமா ஒரு கம்பைனா ஃபார்ம் ஆகி ஒரு என்ன சொல்றது, ஒரு டீமுக்கா தேவையான எல்லா ரன்ஸும் சரி இல்ல ஒரு டீம் எஃபர்ட்டா போடுவாங்க. சோ அந்த ஒரு இடத்துல அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பெட்டர் ஸ்ட்ராட்டஜியா வந்து நம்ம அவங்கள
ஒரு என்ன சொல்ல ஒரு உங்க மேட்சுக்கு அணுகணும். அதுதான் என்னோட தாட். ஓ கண்டிப்பா. இப்போ ஸ்ட்ராட்டஜிங் பேசினா கூட இல்ல, இப்ப என்ன சொல்றாங்க, ஃபியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னா எல்லா பாலும் 4-6 அடிக்க போகணுன்றதுதான் இவங்க டெஃபினேஷன் ஆஃப் ஃபியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். ஏன் அப்படின்னு கேட்டா நிறைய டாட்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அபிஷேக் சர்மா ஆடின 5 பால்ல 3 பால் டாட், அதுல ஒன் அவுட், 2 பால் தான் பவுண்டரி. இதுக்கு நீங்க வந்து சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணலாம்ல. ஹெட்மேயர் வந்து இந்தியா கூட ஆடும்போது பும்ராவோட பிரில்லியன்ஸ்ல அவர் காலி ஆயிட்டாரு. அந்த அந்த ஒரு சம பால் போட்டு காலி ஆயிட்டாரு. பட் இல்ல, நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 27 ஆஃப் 12 தான் அடிச்சிருப்பாரு. உடனே என்ன நினைப்போம், 27 ஆஃப் 12னா 3 6 இருக்கும், இல்லைன்னா வந்து 2 6 2 4 இருக்கும்னு நினைப்போம். இல்ல, அவர் வந்து 2 6 அடிச்சாரே தவிர நிறைய டபுள் டபுளா எடுத்துட்டே இருந்தாரு. பஞ்ச் அண்ட் ரன் பண்ணிட்டே இருந்தாரு. செமையா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாரு. அவரும் வந்து ரன் ரேட்டை கீழே குறைய விடல. அவர் மட்டும் ஆங்கர் ஆடினாரு. இது வந்து ஃபியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இல்லையா? ஸோ ஃபியர்லெஸ்ன்ற பேர்ல ரெக்லெஸ்ஸா ஆடுறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. இதுக்கு ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பேர் வைக்கிறதுல கண்டிப்பா உடன்பாடு இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிசம். சும்மா ஈஸியா எவன் வேணா கண்ணை மூடிட்டு இதை பண்ணிட்டு நான் ஃபியர்லெஸ் பா அப்படின்னு சொல்லிக்கலாம். தட்ஸ் நாட் வாட் இஸ் ரிக்வயர்ட் டு வின் சாம்பியன்ஷிப்ஸ். கொஞ்சம் டெம்பரமெண்ட் வேணும். கண்டிப்பா கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்தியா இஸ் மிஸ்ஸிங் அ கோச், நாட் ராகுல் டிராவிட். இந்தியா இஸ் மிஸ்ஸிங் த கோச் பேடி அப்டன், மென்டல் கண்டிஷனிங் கோச். இதுக்கெல்லாம் தான் அந்த மென்டல் கண்டிஷனிங் கோச் வேணும். பெரிய டைம் திருப்பி கொண்டு வரணும்னு தோணுது அவரை. இல்ல ப்ரோ, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அபிஷேக் சர்மாக்கே நாங்க சொல்றாங்களா இல்லையான்னு தெரியலையே. எனக்கு அதுதான் ஒரு இதா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம் இங்க இருந்து. இப்ப நான் வந்து ஒரு கௌதம் கம்பீரோட பொசிஷன்ல இருந்தேன்னா நான் இதுதான் சொல்லியிருப்பேன் அபிஷேக், அவசரப்படாத, விக்கெட்டை ஒரு 2-3 ஓவருக்கு ஹோல்ட் பண்ணு, ரன்னு வரலனாலும் பரவாயில்ல, ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்தா சிங்கிள தட்டி அவனுக்கு சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைக் கொடுத்து. முன்னாடியாவது இஷான் கிஷான் அவனுமே அவுட் ஆயிடுறான். இப்ப ஆஃப் ஸ்பின்னர் வந்தாலே ரிஸ்க் எடுக்க கூடாது. 0 ரிஸ்க் ஷாட் தான் நீ ஆடணும். ஒன்லி கிரவுண்ட் ஷாட் மட்டும். 3 ஓவருக்கு நீ 6 ஏரியல் ஷாட்டே ஆடாத. இதுதான் நான் சிம்பிள் அட்வைஸ் கொடுப்பேன். 3 ஓவருக்கு ஏரியல் ஷாட்ஸே போகாது. பிளாட் பேட் ஷாட்ஸ் இல்லைன்னா கிரவுண்டட் ஷாட்ஸ், அக்ரெசிவா ஆடு, டிரைவ் ஆடு, என்ன வேணா ஆடு, ஆனா கிரவுண்ட் ஷாட்ஸ் தான் ஆடணும். ஏரியல் ஷாட்ஸ் ஆடக்கூடாது. ஆஃப் ஸ்பின்னர் போட்டா சிங்கிள் ஸ்டிக் மாத்தி கொடு. இது 2 ரூலை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அவன்கிட்ட நான் சொல்லியே அனுப்புவேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீ போய் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடி, நீ யாரு தெரியுமா, இந்த பசங்க சொல்லுவாங்கல்ல, ஜீவா நீ யாரு தெரியுமா ஜீவா, ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிப்ப, அடிச்சுட்டு 6 காட்டுவ, ஷகின் ஷா அப்படியே அடிச்சுட்டு, அந்த மாதிரி நல்லா ஏத்தி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு இந்த சிம்பிளான ஒரு விஷயத்த கூட அவரால் புரிஞ்சுக்க முடியல. அண்ட் ஆல்சோ அகைன் ஒரு கிரவுண்டா நம்ம வந்து அசஸ் பண்ணணும். முதல்ல உள்ள போறோம்னா ஒரு இது வந்து எந்த ஒரு இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபார்மட் நீங்க எங்க போனாலுமே முதல்ல வந்து அந்த பிட்ச் எப்படி இருக்கு, இந்த பிட்ச்ல பாஸ் ஸ்கோர் எவ்வளவு, இதெல்லாம் என் தலைமை எனக்கு கத்து கொடுத்தது. தலைவன் தோனி எனக்கு கத்து கொடுத்தது. அவன் இன்டர்வியூ பார்த்தாலே இதான் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே கிரவுண்ட் அசஸ் பண்ணணும். இந்த பிட்ச்ல எவ்வளவு அடிக்கலாம், இது இப்போ டியூ வந்துச்சுன்னா +20 ஆட் பண்ணிக்கோங்க. இதுல போக மத்த எந்தெந்த பவுலர் டார்கெட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து அவர் ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் போட்டு நமக்கே இவ்வளவு நாலேஜ் கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ அதை நீங்க யூஸ் பண்ணி ஆடணும். ஒரு பிச்சை பார்த்தோன்னே எடுத்தவொடனே கடாச முடியாது. இது என்ன ஐபிஎல் இதுவா, SR ஹைதராபாத் ராஜீவ்காந்தி ஸ்டேடியம்? இது வேற வேற பிச் இருக்கும், வேற வேற கண்டிஷன்ஸ் இருக்கும், பவுலர் வேற வேற அவன் ஸ்ட்ராட்டஜியோட வருவான். நீ அதுக்கு பார்த்துட்டு அதுக்கு இப்போ ஸ்லோ பிச்சுனா 150 அடிக்கிற மாதிரி பிச்சுனா நீங்க 150 அடிச்சாலே போதும். அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ஆடணும். அதுக்கு நீங்க எல்லா பாலும் 6 அடிக்கணும் அவசியமே கிடையாதுல்ல. சோ அந்த கேம் அவேர்னஸ் வேணும் ப்ரோ. அதுதான் நான் சொல்றேன் திரும்ப. சீரியஸா. அண்ட் இட் கம்ஸ் வித் சம் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கோச்சிங். அதாவது இப்போ ஒரு கையில ஒரு பெரிய காயம் இருக்கு அப்படின்னா கையவே வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு புட்சர் இருந்தா போதும். கரெக்டா? அதை கரெக்டா ப்ரிசிஷனோட அந்த ஊண்டை மட்டும் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு சர்ஜன் வேணும். படிச்சிருக்கிறவன் தான் சர்ஜன் ஆக முடியும். வெட்டுறது ஸ்கில் கிடையாது. அது எங்க வெட்டணும், எப்ப வெட்டணும் கரெக்டா தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்கில். ஐ திங்க் இன்டர்நேஷனல் லெவல் யூ ஆர் கம்மிங் இன் with the reputation of world's number 1 T20I batter. It's a huge tag for a young kid. கண்டிப்பா பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர் பண்ணிருக்காரு. அப்போ என்டையர் டீம் ஷுட் ராலி அரவுண்ட் ஹிம் அண்ட் சே, நீ கெத்து தான், நீ பக்கடா மாதிரி பேசலாம், ஜீவா நீ யார் தெரியுமா, கெத்து தான், ஆனா பாத்துரா காலில் செருப்பு போட்டு நடலாம் முள்ளு குத்திர போதுன அளவுக்கு சொன்னா போதும். இது கூட சொல்ல மாட்டேன், கெத்துறான்னு இது பண்ணிட்டே இருந்துட்டு அப்புறம் திடீர்னு வேர்ல்ட் கப்ல நல்லா பண்ணலன்னா அவனை தூக்கி கடாச்சிட்டு நீங்க பாட்டுக்கு சுப்மன் கில்லு இல்ல இஷான் கிஷனும் சஞ்சு ஓபன் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா how unfair it is. You need to take interest in his career. I hope they do. ரொம்ப குழப்பி விட்டாங்களோன்னு தோணுது அபிஷேக் சர்மா அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா. மேபி it is in the finalsல he will do a big comeback. அந்த நம்பர் 1 T20 பேட்டர் டாக்காகவே அவர் வந்து he will perform தோணுது. Hopefully fingers crossed இதுல. டெஃபினட்டா நம்ம வந்து யாராவது ஒரு 2 பிளேயரை நம்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து போன தடவை அடிச்சிட்டாரு. ஜஸ்ட் இமேஜின் சஞ்சு அந்த ஹாரி ப்ரூக் அந்த சஞ்சு கேட்ச புடிச்சிட்டாரான்னு நினைச்சு பாருங்களேன். ஒரு 40 for 2ங்கிற மாதிரி இடத்துல நின்றுட்டோம். அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அடிச்சா உண்டு, ஆனா 250 எல்லாம் போட்டிருக்க சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒண்ணு. அதே மாதிரி நம்ம பேக் எண்ட் ஆஃப் த இதுல வந்து நான் நினைச்சேன் 220 போதும் அவ்வளவுதான். ஏன்னா அது 180 கொஞ்சம் ஸ்லோவானாங்க.
220 போதும், 220 மேலாம் அடிக்க மாட்டாங்கிற சீரியஸ் நானே பிரச்சனை ஃபீல் பண்ணேன். ஆனா இவங்க வந்து லாஸ்டா வில் ஜாக்ஸுக்கு எல்லாம் கொடுத்து அப்படியே அவங்க தப்பு பண்ணி ஈஸியா ரன் வந்து 250 கிட்ட வந்துருச்சு. 250ல இருந்து ஒரு 10 ரன் சல்லி இருந்து நம்ம கம்மியா அடிச்சிருந்தோம்னா நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு இருந்திருக்க மாட்டோம். சோ அப்படி ஒரு டைசி சிச்சுவேஷன்லயும் இருக்கு. சோ நிறைய அபிஷேக் சர்மாவை நம்ம ரொம்ப பேசிட்டோம். எனக்கு இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு ஆளை வந்து சொல்லியே ஆகணும். அது வந்து சிவம் தூபே. சோ 19 ஓவர் நீங்க போட்டு 230 ரன் கொடுத்துட்டீங்க. 20வது ஓவர் ஃப்ரெஷ்ஷா ஒரு பாலை வந்து கொடுத்து அவர் அதை டிஃபெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சோ அத சூப்பரா பண்ணாரு. நான் அதை வந்து யாருமே அவரை வந்து அந்த 30வது ஓவர் 20வது ஓவர் போட்டுறதுக்கு வந்து அவரை ஐயோ சிவம் துபே வந்தா நான் போறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நான் கமெண்ட்ரிலேயே நான் கேட்டேன் அவங்க சொல்றதெல்லாம். சிவம் 20வது ஏன் அவராயா வந்து கேட்க போறாரு எனக்கு கொடுங்க 20வது நான் போடுறேன்ட்டு. உங்க டீம்ல 20வது ஓவரை போட ஆள் இல்ல, அதனாலதான் நீ என் கிட்ட வர்ற அப்படின்னு அவர் நினைப்பாரு. ஏன்டா நானா வந்து நான் என் பேட்டர்ரா, என்னோட 5ல 4ல ஆடுற பேட்டர்ரா, நானு பவுலிங் போடுவேன் அவ்வளவுதான். அதுக்குன்னு 20வது ஓவர் நான் வந்து இப்ப நான் கை தூக்கி நான் போடுறேன்னு சொல்லி நான் ஃபெயில் ஆனா ஐ அட்மிட். அது வந்து நீங்க என்கிட்ட என்னை விட்ட ஆள் கிடையாது உங்களுக்கு போடுறதுக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்து நம்ம வந்து இது நத்திங் டு தி டிஸ்ரெஸ்பெக்ட். எனக்கு வந்து சிவம் துபே வந்து அவரோட கிரிட், நான் நிறைய பவுலர்ஸ் நம்ம ஆப்கானிஸ்தான்ல பார்த்தோம். ரஷீத் கான்னா நம்பர் 1 T20 அந்த ஜெனரேஷனல் பவுலர் அவர்லாம். அவரே ஒரு பவர் பிளேல போடுறதுக்கோ இல்ல சூப்பர் ஓவர்ல போடுறதுக்கோ டபுள் சூப்பர் ஓவர் போடுறதுக்கோ எண்ட் ஓவர்ஸ்ல போடுறதுக்கோ அவ்வளவு பயப்படுறாரு. ஆனா ஒரு 150 கோடி மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு மிஸ்டேக் எங்கேயாவது அங்க விட்டாருன்னா அவர் லைஃபே காலி. வீட்டை அடிச்சு உடைச்சிருவானுங்க. சோசியல் மீடியால குடும்பம் தலை காட்ட முடியாது. அவ்வளோ உனக்கு ப்ரெஷர் இருக்கும். நான் மேட்சை தோக்குறத விட இந்த ப்ரெஷர்லாம் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு போயிருக்கோம் அவரோட மைண்ட்ல. சோ அதை அவர் அழகா ஹேண்டில் பண்ணி போடுறாரு. அதுக்கே நான் வந்து அவருக்கு நான் 100 மார்க்ஸ் கொடுப்பேன். மேபி அப்படி அவர் யூஸ் பண்ண சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நடுவுல ஏதாவது ஒரு ஓவரை போட்டு இல்ல நீங்க அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி எப்ப நான் பால் உனக்கு கொடுத்தாலும் இந்த மாதிரி பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணு. இதுக்கு வந்து ஒயிட் நோ பால் இல்லாம, ஏன்னா நான் உனக்கு குஷனா தான் கொடுக்குறேன். 30 ரன்ஸ் என்ன ஓவர் டிஃபெண்ட் பண்றதுங்கிறது நல்ல ஒரு குஷன் தான். சோ நான் எவ்வளவு ரன் வந்து உனக்கு குஷனா கொடுக்க வர ட்ரை பண்றேன். பட் ஸ்டில் உன்னால வந்து எப்ப நான் பாலை கொடுத்தாலும் அஸ் அ பேர் மினிமம் கேரண்டியா எனக்கு டெலிவர் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் கம்யூனிகேஷன் போயிருக்கு. சோ அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு சிவம் துபே அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல். 100%. இப்ப என்ன சிவம் துபேலாம் அக்ஷர் பட்டேல் கொடுத்திருப்பாங்களா? லாஸ்ட் ஒரு இருந்துச்சு இல்ல, ஒரு வாய்ப்பே இல்ல. அக்ஷர் பட்டேலே வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா 2020 நினைக்கிறேன் பிராவோக்கு இன்ஜுரி ஆயிடும். லாஸ்ட் ஓவர் 17 to win டெல்லி கேபிட்டல்ஸ் காட்டிட்டு இருப்பாரு. அப்போ லாஸ்ட் ஓவர் 17 to win பிராவோக்கு இன்ஜுரின்றதுனால ஜட்டு வில் டேக் த பால். 17 ஜட்டு ஆம்பால் நல்லா வச்சிருக்காரு, ஸ்லைடர் நல்லா வச்சிருக்காரு, வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஃபுல் லென்த்ல இறக்குவாரு. இந்த 3 பாலும் வச்சிருக்காரு. ஹி கேன் டிஃபெண்ட் த 17. அக்ஷர் பட்டேல் கூட இவ்வளோ ஸ்பீடா போட மாட்டாரு, இந்த மாதிரி போட மாட்டாரு. விக்கெட் எல்லாம் வந்து ஜட்டு நல்லா போடுவாரு. ஹி கேன் ஆக்சுவலி வின் இட். அக்ஷர் பட்டேல் தான் 3 6 அடிச்சாரு. தவான் தான் அந்த மேட்ச் பெருசா. அக்ஷர் பட்டேல் தான் வந்து அந்த ஸ்ட்ரைக் எடுத்து ஏதோ ரொட்டேட் பண்ணிடுவாருன்னு நினைச்சா 3 6 வரிசையா அப்படியே 3 பால்ல முடிச்சிட்டாரு. அவரே இதை பண்ணிருக்காரு. அவர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவருக்கு கான்பிடன்ஸ் இருக்குமான்னு தெரியல. குட் பி வைஸ் கேப்டன் எல்லாம் ஓகே. வித் த பால் இன் த டெத் இட்ஸ் நாட் அக்ஷர் பட்டேல் ஜோன். அதுல கொடுத்துட்டு அவரை குறை சொல்லவே கூடாது. சிவம் துபே நீட்ஸ் டு பவுல் 2 skiddy deliveries and the game is sealed. 2 குட் டெலிவரி வந்தாலே 30 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணோம் இல்லையா? I'll place my bets on a fast bowler தான் அங்கேயும். அதெல்லாம் சரி சொல்லலாம். ரெட்ராஸ்பெக்டிவா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லணும்ன்ற மைண்ட் செட் இருந்தா சொல்லலாம். பட் இட்ஸ் a good move. நல்லா சூர்யா கேப்டன்சி ஆக்சுவலி கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு செமிஃபைனல். நல்லா அப்பப்ப ஆமா, ஏன்னா அந்த பும்ரா அந்த ஓவரை நீங்க எப்படி ஸ்லாட் பண்றீங்களோ அங்கதான் உங்களோட மேட்சே இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா அழகா ஸ்லாட் பண்ணி ஹர்திக். ஆனா ஹர்திக்கும் குடோஸ், எல்லாருமே நல்லா பண்ணாங்க அவங்க ரோலுக்கு. ஹர்திக் நல்லா போட்டு கொடுத்தாரு. தூபே கொஞ்சம் குஷன் எல்லாருமே எடுத்து கொடுத்தாங்க கன்சிடரிங் அவரோட ரோல் இந்த பர்டிகுலர் டீம். இப்போ நம்ம இந்தியா பத்தி நிறைய பேசிட்டோம். நியூசிலாந்து சைடு வரலாம் ப்ரோ. நியூசிலாந்து வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப நியூசிலாண்டோட திங்க் டேங்க்ல இருந்து நம்ம பெருசா மாற்றங்கள் இருக்காது, இதே 11ஓட தான் போவாங்க. அண்ட் ஜிம்மி நீஷம் கொண்டு வந்தது வெரி குட் மூவ். ஆனா நான் கோல் மெக்கான்கி ஆட மாட்டாங்கன்னு நினைச்சேன். பட் ஸ்டில் தே ஆர் கோயிங் வித் மெக்கான்கி. ஏன்னா அவர் வந்து அந்த பேட்டிங்ல வந்து ஒரு மாதிரி ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணார் ஸ்ரீலங்கால. சோ அதுல இருந்து வந்து அவரோடய ஸ்டிக் பண்றாங்க. ஓகே, பிரேஸ்வெல்க்கு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, அது நல்ல ஆப்ஷன் தான். சோ நியூசிலாண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்தியா மாதிரி ஒரு யானையை அடிக்கணும்னா நீங்க என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவங்க கொண்டு வந்தா அடிக்கலாம்ட்டு உங்களோட தாட் சொல்லுங்க ப்ரோ. நியூசிலாந்து ஸ்ட்ராட்டஜி பண்றது ஒரு பக்கம், கண்டிப்பா அதை பத்தி பேசலாம். பட் நான் ஜஸ்ட் சும்மா ஒரு கற்பனைக்கு ஒரு கேள்வி கேட்கறேனே. ஒரு பேட்டிங் ஆர்டர் சொல்றேன் உங்களுக்கு, இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர். அதுக்கு அகைன்ஸ்டான நியூசிலாந்து பவுலிங் ஆர்டர் சொல்றேன். டாப் 3 வந்து தவான்,
ரோஹித், கோலி. மிடில் 3 வந்து யுவராஜ், ரெய்னா, தோனி. அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா, ஜட்டு, அஸ்வின். 9 வரைக்கும் வந்துருச்சா. அப்புறம் நெஹ்ரா, பும்ரா. இதான் அந்த 11. அதுல 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா 9ல ஆடினாரு இவரு ஜட்டு. இந்த பேட்டிங் அட்டாக்கோட பவுலிங் அட்டாக் சொல்றேன் நியூசிலாண்டு. ஈஸ்ஸோதி, மிச்சல் சாண்ட்னர், நேத்தன் மெக்மில்லன், சாரி நேத்தன் மெக்கலம். 110 ஆல் அவுட். சாரி 79 ஆல் அவுட். நான் பார்த்தேன் நாக்பூர்ல 2016. இந்த டீமுக்கு என்ன நான் ஸ்ட்ராட்டஜி சொல்றது, இந்த பேட்டிங் லைனப்பா அடிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்தா வரணுன்ற மாதிரி மேட்றது. பிக் கேம், பிக் ஃபைனல்லாம் இல்ல, லீக் கேம்ல காலி நாக்பூர் பிட்ச்ல. சோ அதாவது என்ன நானே அழிச்சுக்கிட்டாதான் உண்டு அப்படின்னு இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படி ஆடுறதுதான் பெரிய ஸ்ட்ராட்டஜி, எந்த டீம் இந்தியாவுக்கு எதிராக ஆடினாலும். பட் இந்தியா இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். அப்பவும் பாவம் தோனி தான் அந்த ரிகவரி ஜாப் பண்ணியிருந்தார். 30 பால்ல 30 ரன் அடிச்சுட்டு 79ல. இது இந்த ரிகவரி ஜாப் பண்ணக்கும் ஆள் இல்ல. மேபி அக்ஷர் பட்டேல் பண்ணலாம், பட் அதுக்கும் ஆள் இல்ல. இப்ப பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் மாறிடுச்சு. வி ஷுட் பி கேர்ஃபுல். அது ஒண்ணு. கரெக்ட் ப்ரோ. இதை மட்டும் முடிச்சா ரெக்கவரி ஜாப் நம்ம வந்துட்டோம்ல. இந்தியா அங்கேயே 2 காலம் இழந்த மாதிரி. நான் மேடியா தான் சொன்னா, இப்ப அக்ஷர் பட்டேல் முன்னாடி வர சான்ஸ் இருக்குன்னா, அக்ஷர் பட்டேல் முன்னாடி வர சான்ஸ் இருந்து வந்தாருன்னா இந்தியா அங்கேயே 2 கால் இல்ல, கைய வச்சு தவந்து போனதான் உண்டு கப்பு கிட்ட. நீங்க சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. அக்ஷர் பட்டேல் வரும்போது கோலி மாதிரி ஒருத்தர் கிரீஸ்ல இருந்தா ஓகே, அவர் பினிஷ் பண்ணுவார் கேம், ஃபைனல் ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போய். ஆனா நம்ம டைம்ல அப்படி ஏதாவது சாம்சன் ஏதாவது திருப்பி ஸ்பெஷலா பண்ணாதான் உண்டு. இல்லனாலும் அக்ஷர் பட்டேல் முன்னாடி வந்தும் கூட சப்போர்ட் இல்லாம பார்ட்னர்ஷிப்ஸ் ஆர் கிரிட்டிக்கல், ரைட்? அக்ஷர் பட்டேல் பிளேட் அ கீ ரோல் இன் தி பார்ட்னர்ஷிப், நாட் ஆஸ் அ இண்டிவிஜுவல். ஸோ ஒருத்தரால பண்ண முடியாது. 2 கை தட்டினாதான் ஓசை வரும். இந்த டீம்ல அந்த 2 கை இல்லாத மாதிரி இருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அது ஒரு பெரிய ஃபேக்டர் டு டார்கெட். இப்போ நியூசிலாந்து வந்து அதை எப்படி ஃபோர்ஸ் பண்றதுன்னு யோசிக்கணும். இந்தியாவே சசப்டிபிளா இருக்கு, இவங்களோட வல்னரபிள் பாயிண்ட்ல எப்படி அடிக்கிறதுன்னு யோசிக்கணும். அதுக்கு 100% ஏர்லி விக்கெட்ஸ் ஆர் த கீ. மேட் ஹென்ரி டு சஞ்சு சாம்சன் போல்டு பார்த்தோம் நம்ம இந்த சீரீஸ்ல. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த மாதிரி டெலிவரிஸ், சில ஸ்கிட்டி டெலிவரிஸ், நிப்பிங் பேக் இன். அந்த ஃபர்ஸ்ட் 6 பால்ஸ்ல ஒரு 2 பயங்கரமான பால், அடுத்த 6 பால்ஸ்ல ஒரு பயங்கரமான பால் வச்சிருக்காரு. இதான் பேட்டர்ன் நான் பார்த்த வரைக்கும். ஒரு 3 பால் அவரோட 2 ஓவர்ல யாரை வேணாலும் அவுட் ஆக்கிடும். அந்த பால்ஸ் அவர் போட்டானும். 2வது லாக்கி ஃபெர்குசன் ஃபார் இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ். அந்த ஸ்கிட்டி டாப் ஆஃப் விக்கெட் பவுலிங் போட்டாருன்னா இவங்க 2 பேர் விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அபிஷேக் சர்மாக்கு அஃப்கோர்ஸ் தே வில் கோ வித் மெக்காங்கி தான் தோணுது. அந்த ஸ்பின்னிங் அவர் 2 ஓவர் ஆனார்னா 2 ஓவர் வச்சிருப்பாங்க மெக்கான்கிய. இவங்க எல்லாரும் கலெக்டிவா கிளிக் ஆயிட்டாங்க ஸ்டார்ட்லனா, அங்கேயே கேம் ஓவர் இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் இட் வில் டேக் கேம் ஓவர். நான் இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட் படி சொல்றேன். அன்னைக்கின்ட்டு ஹீரோ இஸ் பார்ன். ஒரு ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 30 பால்ஸ் 28 ரன்ஸ், அடுத்த 30 பால்ஸ் 60 ரன்ஸ், நான் 60 பால்ஸ் 90 ரன்ஸ், இந்தியா 200 கொண்டு அந்த மாதிரி ஹீரோயிக்ஸ் பண்ணாருன்னா யா அஃப்கோர்ஸ் அதுக்கெல்லாம் என்னைக்குமே சான்ஸ் இருக்கு. பட் ஏர்லி விக்கெட்ஸ் இஸ் த கீ ஒன்னு. அண்ட் பேட்டிங்ல வந்து ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்ட் கோயிங் பெர்செக் அகெயின். ஃபின் ஆலன் வந்து நம்பர் 1 இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக் ரேட். இந்த வேர்ல்ட் கப்ல இருக்கிற எல்லா பேட்டர்ஸ்லயும் சேர்த்துட்டு அடிச்சு பொழகுறாரு. டிம் சைஃபர்ட்டும் வந்து நாட் வெரி பேட், நம்பர் 5 or 6 அண்ட் ஹி ஹாஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் 50s இன் திஸ் வேர்ல்ட் கப். 2 பேரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரு மாதிரி 2 பேர்ல ஒருத்தர் கிளிக் ஆனாலும் போதும். அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஆஃப் லேட் ஃபார்ம்ல இல்லையே தவிர இந்த மாதிரி பிக் அக்கேஷன்ஸ்ல அவர் வந்து பயங்கரமா ரைஸ் ஆவாருன்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து ஒரு குவாலிட்டி பிளேயர். பழைய கோலிக்கு ஒரு ரிடம்ஷன் மாதிரி ரச்சின் ரவீந்திராக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா he can really use his feet very well against spinners. வருண் சக்கரவர்த்தியை பெத்தல் அடிச்ச மாதிரி இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் அடிக்க முடியும்னா இட்ஸ் ஆக்சுவலி ரச்சின் ரவீந்திரா. கரெக்ட். ஸோ அந்த டாப் 3ல வந்து யாராவது ஒருத்தர் தே ஷுட் கோ பெர்செக். அதுக்கப்புறம் வழக்கமா நம்ம டேரில் மிச்சலா இருக்கட்டும், கிளென் பிலிப்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இந்தியாவை பார்த்தாலே அவங்களுக்குள்ள ஏதோ ஃபீல் ஆயிடும். அவங்க கண்டிப்பா அடிப்பாங்க. அண்ட் சந்தானம் சாண்டா அவனும் வந்து இந்தியாவை பார்த்தாலே பெரிய ஸ்பின்னரா நினைச்சுப்பான். அது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு செகண்ட் ஃபீல்டில் வாசிக்கிற ஆள் மாதிரி இருந்தவர் திடீர்னு இந்தியாவை பார்த்தோன்னே அவன் நான் தான்டா, எனக்கு ஷேன்வானுக்கும் எனக்கும் இப்ப நல்ல ஜென்ம தொடர்புன்ற அளவுக்கு போட ஆரம்பிச்சிருவான். இவ்வளவுதான். இந்த 5-6 கீ பிளேயர்ஸ் கிளிக் ஆனாங்கனாலே ஐ திங்க் தே வில் மேக் இட் த்ரூ. ஸோ வல்னரபிளா தான் இருக்கு இந்தியா. வி கேன் நாட் கெட் டயர்ட் ஆஃப் ஆர் செல்ஸ் அண்ட் சே சக் தே இந்தியா ஆல்ரெடி டன் அப்படிலாம் கிடையாது. செம்ம டீம் கூட ஆட போறோம். கரெக்ட் ப்ரோ. ஸோ ஆமா, அவங்களுக்கு நான் நியூசிலாந்து சைடுன்னு சொல்லணும்னா அதுதான் அவங்க ஓபனர்ஸ் தான் ப்ரோ கீ. திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா அவங்க ஓபனர்ஸ் கொடுக்குற அந்த ஒரு ரன் வந்து மற்றவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாங்க. 2 பேருமே வந்து பயங்கரமான பிளேயர்ஸ். ஆனா இதுல இன்னொரு நல்ல விஷயம் நம்மளுக்கு என்னன்னா 2 பேருமே ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸ் கிடையாது. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு வீக்னஸ் இருக்கும். அண்ட் அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இயர்லி விக்கெட்ஸ் வந்து இந்தியா வந்து எடுத்தே ஆகணும் கண்டிப்பா. ஸோ நியூசிலாந்துக்கு வந்து 6 ஓவர் விக்கெட் விடாம ஆடணும் நியூசிலாந்து. அது அவங்களோட நான் சொல்லுவேன். இந்தியாவுக்கு என்னன்னா 6 ஓவருக்கு 2 பேர்த்தையும் காலி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மேபி நான் அக்ஷர் பட்டேல் அண்ட் பும்ரா வந்து கொஞ்சம் இயர்லியாவே, பும்ரா வந்து 3rd ஓவர் கூட நான்
கொண்டு வர சான்சஸ் இருக்கு. அண்ட் டெஃபினட்டா அக்ஷய் பட்டேல், ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா தப்பு தான் பண்ணாங்க, மகாராஜ் கொண்டு வந்திருக்கலாம் பவர் பிளேல, ஏன் திரும்ப திரும்ப அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸே மாத்தி மாத்தி போட்டு அடி வாங்கினாங்கன்னு தெரியல. சோ அக்ஷய் பட்டேல் ஒரு ஓவர் கொடுத்துக்கலாம், என்ன இவ்வளவு அடிக்க போறதா இவன் அடிக்க போறான் எல்லாம் ஒண்ணுதான் கேட்டா, ஒரு வெரைட்டி வரும்போது ஒரு கொடை கிளம்பும், ஏதாவது ஒரு இது வரும். சோ அதனால பும்ரா கொஞ்சம் இயர்லியா நான் கொண்டு வருவேன். ஏன்னா அந்த ஓப்பனர்ல 2 பேரை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து அடிப்பாங்க. நீங்க சொல்ல மாதிரி ரச்சின் ரவீந்திரா எல்லாருமே அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ், ஆனா இவனுங்களை மாதிரி கையில இருந்து மேட்சை உருவக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது. இவனுக்கு ரொம்ப டேஞ்சரா இருப்பானு. ஒரு 250 ஸ்ட்ரைக் ரேட் 300 ஆடிட்டு இருக்கான், 33 பால் 100 ரன்னா, ஆப்வியஸ்லி ஐயோ 303 ஸ்ட்ரைக் ரேட்டு. சோ அந்த இதை வந்து அவங்க கொடுத்துருக்கும், மேட்ச் அப்படியே கையோட்டு போயிடும், அது மட்டும் கொடுத்துடக்கூடாது. அவங்க 2 பேரை மட்டும் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா ஸ்பின்னர்ஸ் வந்து வருண் வந்து இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓடி வந்து ரொம்ப ஃபாஸ்டா கூகுள் போட்டுக்கிட்டே இருக்காரு, ஏன்னா ஒரு மாதிரி ஒரு 6 அடிச்சோன்னே ரொம்ப ஷார்ட்டா போட்டுறாரு. அத அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு மாதிரி லெக் ஸ்பின் இல்ல அந்த மாதிரி வேற ஏதாவது, எல்லாரும் கூகுளே போடக்கூடாதுல்ல. அப்புறம் இது வந்து நம்ம ரவி பிஷ்ணாய் மாதிரி ஆயிடுச்சு. ரவி பிஷ்ணாய் அப்படின்னா அவர் உடனே கூகுளியா போட்டுட்டு இருப்பாரு, இவரும் எல்லா பாலும் கூகுளியா போடுறாரு, இல்ல ரொம்ப ஷார்ட் பிச்சா போறாரு, பேக் ஃபுட் போயிட்டு அடிக்கிறாங்க ரொம்ப. சோ அவர் வந்து இன்னும் அவருக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் கொடுத்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ், கொஞ்சம் பால் ரொம்ப ஸ்லோ. ஆடியல் ரஷீத் பாத்திருக்கீங்களா, ஒரு 6 அடிச்ச உடனே அப்படியே வந்து லூப் கொடுத்து அப்படியே பால் மெதுவா வரும், நீங்க அதை அடிச்சுன்னா கேட்ச் டாப் எட்ஜ் தான் போகும். சோ அந்த மாதிரி ஒரு பால் ஸ்பீட்ல ஒரு வேரியேஷன், இல்ல ரெவல்யூஷன்ல ஒரு இது, இல்ல ஸ்பின்ல ஒரு வேரியேஷன், அந்த வேரியேஷன் கொடுக்கணும். சும்மா அதே ப்ரெடிக்டபிளா போட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா அவர் மிஸ்டி ஸ்பின்னராகவே இருக்க முடியாது. சோ ஹோப் அவர் அதை கொஞ்சம் கேப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சோ அது மட்டும் அவர் பண்ணாருன்னா மிடில் ஆர்டர் நீங்க சொல்ற மாதிரி ஈஸியா ரன் த்ரூ பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்டாங்க நீங்க வருணுக்கு பதிலா குல்தீப் ஆடுவீங்களான்ட்டு, எய்தாப்ல ஒரு மொட்டை இருக்கான் டேரல் மிச்சல், குல்தீப் வேண்டாம், எனக்கு டேரல பார்த்தாலே பயமா இருக்கு, குல்தீப் போட்டாலே அடிப்பான்டா, குல்தீப் அது வரைக்கும் அது வரைக்கும் இப்படி இருப்பான், குல்தீப்பை பார்த்துட்டோடனே வேட்டை ரெடியா நிப்பான். அதனால டேரல் இருக்கிற வரைக்கும் நான் குல்தீப்பா ஐயோ வேணாமே வேணாம். இவ்வளவு சொல்றோம்ல, அதாவது அதான் கோலி செஞ்சுரி அடிக்காத போது என்ன கோலி ஃபார்ம்ல இல்லன்னு வர, அப்ப கூட ஆவரேஜ் 40 கிட்ட வச்சிருப்பாரு அவர் அந்த லீன் பேட்ச்ல கூட. அந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷன் கோலிக்கு. வருண் சக்கரவர்த்திக்கு நான் அப்படிதான் பாக்குறேன், 2 மேட்ச் அடிச்ச உடனே நம்ம எல்லாம் டென்ஷன் ஆறோமே, ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் இந்த வேர்ல்ட் கப்ல அவர் தான் நம்பர் 1ல இருக்காரு. அதாவது தேர் ஆர் 3 others with him. சோ அவர் 4th காட்டுவாரு 13 விக்கெட்ஸோட. பட் மத்தவங்களும் 13 விக்கெட்ஸ் தான். இப்போ ஒரு விக்கெட் எடுத்துட்டாருனாலே he is claiming his number 1 ஸ்பாட். அதுக்கு நியூசிலாந்து டீம்ல இருந்தும் பெரிய காம்படிஷன் வரும்னு தோணல. ஏன்னா நியூசிலாந்துல வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ரச்சின் ரவீந்திரா வித் 11 விக்கெட்ஸ், இவரு 13 விக்கெட்ஸ். இஸ் கோயிங் டு வின் திஸ் கான்டெஸ்ட்னு தோணுது. அதாவது இவ்வளவு மோசமா போட்டு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் வேர்ல்ட் கப் என்டரிங் ஆஸ் நம்பர் 1 T20I பவுலர். இது நம்ம ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அவர் மோசமா தெரியுறாரு. ஏன்னா அவரை நம்ம வந்து ரொம்ப ஓவர் த டாப் நம்ம போயிட்டு அவரை பார்த்திருக்கோம், அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இந்தியான்றனால. he will come through. அண்ட் எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீங்க சொல்றது கரெக்ட், அந்த ஷார்ட்டா போடுறது இந்த வேரியேஷன்லாம் பதிலா அவரோட நல்ல ஸ்டாக் டெலிவரி என்னன்னா ஓவர் த விக்கெட்ஸ்ல இருந்து வந்து இந்த டாப் ஆஃப் மிடில் அண்ட் லெக் ஸ்டெம்ப், டாப் ஆஃப் மிடில் அண்ட் ஆஃப் ஸ்டெம்ப்க்கு போடுறது. பட்லர் அவுட் ஆன பால்லாம் அது லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கும் போடலாம். யூ ஜஸ்ட் ஃபிளிப் இட் அரவுண்ட். அவன் புல் பண்ண போய் கவு கார்னர்ல கேட்ச் கண்டிப்பா பிடிப்பான். அக்ஷர் பட்டேலா இருந்தா 6 போறத புடிங்கி கூட எடுத்து உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க ஏன் வந்துட்டு இவ்வளவு யோசிக்கணும்னே தெரியல. ஓவர் த ஸ்டம்ப்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ணுங்க, ஓவர் த விக்கெட்ல இருந்து ஸ்டம்ப்ஸ் அட்டாக் பண்ணி போடுங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு. ஆர் கீப் இட் அட் 4th and 5th ஸ்டெம்ப். வைடா போடுறேன் இல்லைன்னா சொருக்குன்னு உள்ள இறக்குறேன், இதெல்லாம் தான் தேவையில்லாம ஏதோ ஒரு மீடியம் பேஸ் பவுலர் மாதிரி ஆயிட்டாரு அப்படி போட போயிட்டு, மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ன்றது போய். வருண் கேன் டோட்லி ஒர்க் ஆன் திஸ். அவரு எனக்கு தெரிஞ்சு நேத்து நைட் வந்து எல்லாம் இந்த கனா படம் ஜீவா படம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வெறியேறிட்டு, அப்புறம் 2 தளபதி படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோல வருவாரு. இவள் புல் இட் த்ரூ. இதெல்லாம் வந்து ஹீரோஸ்க்கு வந்து ப்ராப்ளம சந்திச்சாதான் பிரபலமாக முடியுன்ற மாதிரி. சும்மா வருண் சக்கரவர்த்தி ரேன்ஸ்னா ஒரு இதுவே இருக்காது, சுவாரஸ்யமே இருக்காது. ஐயோ வருண் சக்கரவர்த்தி என்ன போயிடுச்சு, இஸ் மிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்டரி நானே போட்டேன் ஸ்டேட்டஸ்ல. அப்படிலாம் நிறைய பேர் நம்மள பேச வச்சுட்டு யாரடா பேசுறீங்க இப்ப வந்து காட்டுறேன்டா யாருன்னு. he is going to arrive royally tomorrowன்னு தோணுது. சூப்பர் ப்ரோ, பயங்கரமா செம்ம பண்ணிட்டான் மேடி. நாங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்புறமா நீங்க ரெக்கார்டிங் நீங்க கேளுங்க நம்ம ஆடியன்ஸ் கூட சேர்ந்து. சோ ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு அந்த நல்லா போச்சு. நல்லா நான் சொல்றேன், அதான் கடைசியா சொல்லிக்கிறேன். ஓகே சொல்லு. நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. இப்ப இவர் சொன்னதான் நானும் பார்த்தேன், அபிஷேக் சர்மா வருண் சக்கரவர்த்தி எல்லாம் பார்த்தேன். சோ இத நான் குல்தீப் யாதவ் பாக்குறப்பதான் ஐயோ குல்தீப் யாதவ் நம்ம குதிரையாச்சே பார்த்து அடிக்கடா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. சோ என்ன சொல்றது, இப்ப வந்து நம்ம ஓவர் கான்பிடென்டா போகாம அண்டர் பிளே பண்ணணும்ன்றத என்னோட தாட்ஸ். சோ இப்ப அபிஷேக் சர்மா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் ஆவான்றது நான் ப்ரெடிக்ட் பண்றேன். நான் என்ன நினைக்கிறேன், நம்ம சொல்றதெல்லாம் வந்து ஆப்போசிட் நடக்குது.
பட் அபிஷேக் சர்மா நம்ம 4 அடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட், எனக்கு வந்து 6 இல்ல அப்படின்றத யோசிச்சுட்டு ஒரு டபுள் டிஜிட் ஒரு 15 20 ரன் இருக்கும், நீ 6 அடிக்க கூடாதுன்னு சொல்லி கையை கட்டி போட்டு வச்சிட்டோம்னா அபிஷேக் சர்மா வில் பி த ஃப்ளோ. ஸோ அது மட்டும் தான் சிம்பிளா முடிச்சுக்கிறேன். ஸோ மொத்த சஞ்சு ஷோல்டர் ஹெவி ஆக்காம அபிஷேக் சர்மா வந்து ஷுட் ஸ்டெப் அப். அதுதான் அந்த ஒரு தாட் தான் நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். அண்ட் பும்ராவையும் லோட் பண்ண வேண்டாம். அந்த 6 ஓவர் அந்த 6th பவுலரை வயசா யூஸ் பண்ணிடணும். முதல்ல கேப் கிடைக்கிறப்போ தே ஷுட் யூஸ். சிவம் துபே வந்து ஒரு 7வது ஓவரோ 9வது ஓவரோ நல்ல ஃப்ளோ போதோ போகலையோ ஒரு ஓவர் நீ வந்து கொடுத்து வச்சிடணும். ஸோ அப்பதான் உனக்கு பின்னாடி கொஸ்டின் கிடைக்கும்ன்றது என்னோட தாட். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டாலே டீம் வில் பி பெட்டர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆர்டிகல்லாம் எழுதி நம்ம பேஜ்லேயே 6th பவுலர் கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துல கடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செமிஃபைனல் ஆல்மோஸ்ட் கடிச்சிருச்சு. அது ஒரு 2 பால் 1 பால் யார் பண்ண புண்ணியமோ அக்ஷர் பட்டேலோட ஃபீல்டிங் தான் நம்ம காப்பாத்துச்சு. ஸோ அது எவ்ரி டைம் இட் ஒன்ட் பி ஹேப்பனிங். ஸோ 6th பவுலரை நீங்க முன்னாடியே யூஸ் பண்ணிடணும். 6 to 10 ஓவர்ஸ்ல அதை வந்து கொஞ்சம் ஃப்ரீபி ஓவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரன் போனாலும் பின்னாடி வந்து புல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஓவர்ஸ்ல ஸ்விம் ஒரு ஓவர் கொடுத்துட்டு மேபி நல்லா போச்சா 2வது ஓவர் கொடுத்தா இன்னும் கொஸ்டின். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் அகமதாபாத்ல 40 ரன் கொடுத்தாரு போன ஓவர்ல. நாட் என்ன சொல்றது ஒரு எக்கனாமிக்கலா போட்டது கிடையாது. பிச்சில் ஸ்விங் இருந்தா மேபி கொஞ்சம் ரிலியர் ஆகுது. மற்றபடி ஹர்திக் பாண்டியாவும் ஒரு 3rd பேஸரா நான் கன்சிடர் பண்ணல. ஏன்னா நோயிங் அவரை கொஞ்சம் ஈஸியா கவுண்டர் பண்ணிடுறாங்க. மொட்டை பொழந்துருவாரு. எனக்கு என்னமோ நியூசிலாந்து ஜெயிச்சா மொட்டையால ஜெயிக்குமோன்னு ஒரு பயம் இருக்கு. என்னன்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு காண்டு இருக்கு. செமிஃபைனல்ல உசுறு கொடுத்து 100 அடிச்சா நீங்க என்னடா ஜெயிச்சிட்டா போறீங்க நான் கேடலன்னு சொல்லிட்டு அது இருக்குமோன்னு ஒரு மாதிரி பக்கு தான் இருக்கு. இருந்தாலும் அந்த ஆள் வந்துருவானு பயமா இருக்கு மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி 2 படத்துல வடிவல் சொன்ன மாதிரி தான் இருக்கு. பாப்போம். சரி, ஓகே. இப்போ ஃபைனல் இதுக்கு வந்துடலாம் மாப்பிள்ள. ஸோ என்னோட சந்திரமொழி உங்களோட இது சொல்லுங்க. டாஸ் பேசிட்டு அப்புறம் உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணணும்? இந்தியா என்ன பண்ணணும்? நியூசிலாந்து என்ன பண்ணணும்? கண்டிப்பா இந்தியா ஷுட் பேட் ஃபர்ஸ்ட், நியூசிலாந்து ஷுட் பவுல் ஃபர்ஸ்ட். அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்டிக் ஆன் பண்ணிடணும். அண்ட் இந்தியாவுக்கு வந்து பிக் கேம், புட் ரன்ஸ் ஆன் த போர்ட், யூஸ் சீட் கோட், டிஃபெண்ட். இவ்வளவுதான். ஓகே ப்ரோ, என்ன ப்ரெடிக்ஷன் மார்க் கொடுப்பீங்க இந்தியாவுக்கு? சரி, யார் ஜெயிப்பா? அப்புறம் எவ்வளவு ப்ரெடிக்ஷன் மார்க் கொடுப்பீங்க? ப்ரெடிக்ஷன் பெர்சன்டேஜா? அவுட் ஆஃப் 100 சாரி. ஓகே 65 இந்தியா. ஓகே, அப்போ இது நம்ம டீமோட நம்ம சேனலோட சீக்காவா? ஆமா, நம்ம சேனலோட சீக்கா போட்டலாம் போட்டுறாங்க வச்சா ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றேன். சரி மேடி, உன்னோட சொல்லு. ஆன லைட்டர் நோட், எனக்கு வந்து நான் ரொம்ப டஃபா தான் போகும்னு தோணுது. ஒருவேளை ஒரு கர்ஸ் எண்ட் ஆகும்னா இந்த அகமதாபாத் கிரவுண்ட் இந்த பிச்சில் எண்ட் ஆகும் தோணுது. ஏன்னா பிகாஸ் அகமதாபாத்ல அவங்க பிளே ஆகல. நியூசிலாந்து வந்து வேர்ல்ட் கப் அவங்களோட டூர்ஸ்லேயே இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல பிளே ஆகல. கம்ப்ளீட்லி சென்னை அண்ட் ஸ்ரீலங்கால ஆடி இருக்காங்க. ஆன் தட் நோட் ஐ எம் கிவிங் 52 ஃபார் இந்தியா, 48 ஃபார் நியூசிலாந்து. அந்த ஒரு சின்ன 4% கேப் வந்து இவங்க அந்த கண்டிஷன்ஸை பெருசா ஆக்சஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. லாஸ்ட் 2 days தான் இப்பதான் தலைவர் போட்டோலாம் எடுத்துருக்காரு. பேட் கமின்ஸ் மாதிரி யாருக்கு அனுப்புறது இல்லை, ஈஸ்வரிக்கு தான் அனுப்பணும், வேற யாரும் இல்ல பெருசா அங்க ஸ்பின் அட்டாக் பண்றதுக்காங்க. நேத்தன் லைன் இருந்தாரு அந்த பக்கம், கேரி இருந்தாரு பிச்சுக்கு. இங்க பெருசா அந்த மாதிரி ஆள் இல்ல. சோ இட் வில் பி டஃப். ஓகே, சோ என் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சா இந்தியா நான் பேட்டிங் எடுக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா சூர்யா தான் சொல்லியிருந்தாரு பேட்டிங் எடுத்து புட் ரன்ஸ் ஆன் போர்ட் 220 + 220 நான் டார்கெட் வச்சிருப்பேன். அதுல இருந்து மேல எவ்வளவு வந்தாலும் நமக்கு லாபம் தான். பட் மினிமம் 220ங்கிற மாதிரி என் மைண்ட்ல இருக்கும். நியூசிலாந்து சைட்ல இருந்துமே நான் தான் சொல்லுவேன், நீங்க பேட்டிங் எடுங்க. பேட்டிங் எடுத்து அவங்க 220 போட்டாங்கன்னா இந்தியா மாட்டிப்பானுங்க கண்டிப்பா. நியூசிலாந்து சைட்ல இருந்து சொல்றேன், அவங்க வந்து சேஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. பும்ரா எல்லாம் சேஸ் பண்ண கஷ்டம். சோ அவங்க நியூசிலாந்து சைட்ல இருந்து நீங்க பேட்டிங் எடுங்க. நியூசிலாண்டை விட இந்தியா வந்து சோக் ஆவானுங்க சேஸ் பண்ணா. ஏன்னா அந்த ப்ரெஷர் அதிகம் இந்தியாவுக்கு தான். அகமதாபாத் அந்த கிரௌடு, அந்த பழைய ஹாண்டிங் மெமரிஸ் எல்லாமே இந்தியாவுக்கு அதிகம். சோ ஸ்ட்ராட்டஜிக்கா அண்ட் ஒரு மாதிரி எமோஷனலா அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நியூசிலாந்து பேட்டிங் எடுத்தாங்கன்னா இந்தியா வந்து அங்கேயே ஒரு கால் லைட்டா 2-3 விரல் வந்து பின்னாடி இருக்கும், பேக் ஃபுட் தான். சோ அவங்க ஒரு 180க்கு ஒரு கன்சைன் பண்ணணும். ஏன்னா 179 அடிச்சே சவுத் ஆப்பிரிக்கா எப்படி டிஃபெண்ட் பண்ணாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ அதனால நியூசிலாந்து பேட்டிங் எடுக்கணும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. டெஃபினட்டா அவங்களுமே யோசிச்சு தான் வருவாங்க. அண்ட் வின் ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா அகைன் க்ளோஸ் காலா தான் இருக்கும். என்னதான் நம்ம பேப்பர்ல வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கான டீம் இருந்தாலும் அவங்களுமே நல்ல டீம். அந்த டே வந்து நம்ம ஒர்க் ஆகணும். அதனால நான் க்ளோஸா தான் கொடுக்குறேன், 51-49. அண்ட் ஆல்சோ இன்னொரு இது என்னன்னா, நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி அண்ட் அந்த மைண்ட் செட்டை பிலீவ் பண்ணி கிரிக்கெட் ஆடணும்னு நான் சொல்வேன். இந்த மாதிரி எமோஷனல் அப்புறம் அந்த ராசி பலன், அகமதாபாத் நமக்கு ராசி இல்ல, வந்தாலே தோத்துருவோம், ஃபைனல் ஏன்டா இங்க போடுறீங்க, அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. நம்மளோட பிலீஃப், நம்மளோட எபிலிட்டி, அந்த டே வந்து நம்ம ஷோகேஸ் பண்ண போறோம். இந்தியாக்காக நம்ம ஆடுறோம். எங்க இருந்தாலும் எந்த கிரவுண்ட்ல இருந்தாலும் அது நம்மளோட ஓன் கிரவுண்ட். பிச்சை அசஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு கிரிக்கெட் ஆடினா கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கும். அந்த கேர்ஸ் அதெல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. பட் அந்த கேர்ஸோ ஏதோ நாளைக்கு அந்த கேர்ஸ் உடையும்.
ஆக்சுவலி பாப்போம். கர்ஸ்லாம் இல்ல, ஒரு மேட்ச் தான் நம்ம அப்படி ஆமா தோத்தோம். ஆமா அந்த ஆஸ்திரேலியாக்காரன் வந்து சைலன்ஸ் பண்ணதுக்கு காரணம் நம்ம அப்படியே 10 மேட்ச் ஜெயிச்சுட்டு இதுக்கப்புறம் அடிக்காதடான்னு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெருசா ஒரு வேர்ல்ட் கப்ல ஒரு கேம்பெயின் எல்லாமே அன்டிஃபீட்டடா ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் நம்ம இப்படி ஜெயிக்க போறோம்ன்ற மாதிரி. அதுல திடீர்னு அதுவும் நம்ம கிரவுண்ட் வேற ரொம்ப அப்படியே பிரபலமாயிட்டு வந்துட்டு இருந்துச்சு அந்த பாகிஸ்தான் கேம்க்கு அப்புறம்லாம். ம். அப்போ தோத்தோனே ஒரு மாதிரி இம்பாக்ட் தெரிஞ்சிச்சே தவிர, இந்த கிரவுண்ட்ல வந்து ஆக்சுவலி ஹர்திக் பாண்டியாலாம் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் இன் திஸ் கிரவுண்ட், செமையா போடுவாரு. நியூசிலாந்து 2023ல 168 ரன்ஸ்ல தோப்பாங்க ஒரு T20 கேம். சுப்மன் கில் செஞ்சுரி அடிச்சு நம்ம 200 அண்ட் சம்திங் அடிப்போம், அவங்க 77க்கு ஆல் அவுட் ஆமா. ஆவானுங்க. அதுவும் இந்த கிரவுண்ட் தான். அதாவது இந்த கிரவுண்டை பத்தி அவ்வளவு பயப்பட வேணாம், ஜஸ்ட் ஃபைனல்ஸ்ன்றனால நம்ம பயப்படுறோம். அவனுங்க இன்னும் பயப்படணும். நியூசிலாண்ட்லாம் இது வரைக்கும் ஆமா. 9 செமிஃபைனல் வந்துட்டு அதுல 4வது தடவை தான் ஃபைனல்ஸ் வராங்க. கப்லாம் ஜெயிச்சதே இல்ல. டேல் ஸ்டைன் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, இந்த தடவையும் நீங்க தோத்தீங்க அப்படின்னா மரியாதையா சோக்கர்ஸ் டாக எங்கள்கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கங்க, எங்களை விட நிறைய தடவை நீங்க தான் வந்து பிக் ஸ்டேஜ் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம போயிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. வெரி ட்ரூ ரைட். 2015, 19, 21 3 தடவையும் சோக்கு. பெரிய 19 கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் லக்குன்னு. பட் 15, 21லாம் சோக்கு நியூசிலாந்து. ஸோ அவங்களுக்கும் அந்த சோக்கிங் எபிலிட்டி வந்து இந்தியாவுக்கு ஈக்குவலா மெயின்டைன் பண்ணுவான் அவன். ஸோ அதனால கவலையப்படாதீங்க, கான்பிடென்டா இருங்க, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். சூப்பர் ப்ரோ. பாப்போம். ஆமா நாளைக்கு மீண்டும் செம சந்திக்கும் வரை நன்றி. ஆமா நாளைக்கு செம்ம மேட்சா இருக்க போகுது. சோ நாளைக்கு பார்த்துட்டு நம்ம டிஸ்கஷனை ரிவ்யூல வரலாம். சோ அன்டில் அண்ட் தென் நம்ம ஜெயிச்சுட்டு வெற்றியோட வர்றோம். தேங்க்யூ. சந்தோஷமா சிரிப்போம். சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி சண்டே. பை பை. பாப்போம் நம்ம. பை பை பை.